மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. டேய் தம்பி என்னடா பண்ற? திண்ணீர் கலக்குறியா? நல்லா கலக்கு. மங்களகரமா இருக்கா ஐயா? டேய் அது திண்ணீர் இல்லடா, அதை ஏன்டா கலக்குற? டேய் தம்பி இந்த வயசுல இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா. அடுத்த லிங்கேசன் ரெடி ஆகுறான் பீகார்ல. சூப்பர்ரா, நல்லா சரி. நீ லிங்கேசனா வர மாட்டேடா, அல்டிமேட் லிங்கேசனா வருவ. டேய் நீங்க என்னடா பண்றீங்க? சட்டை பட்டனுக்கு பதிலா போல்ட் போட்டு வச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். என்ன ஜோப்புல என்னமோ லாக் வச்சிருக்க? சட்டை பட்டனே 5 ரூபா தான்டா வரும், இந்த போல்ட் எல்லாம் 10 ரூபா வரும்டா. நான் கூட உன்னை பார்த்து ஏதோ ஐடி கம்பெனி வேலை செய்யறோன்னு நினைச்சேன்டா. டேய் நீங்க என்னடா பண்றீங்க? சிறுத்தை கூட ஹோலி விளையாண்டுருக்கீங்க. அது பூனை இல்லடா, சிறுத்தை. என்ன இந்த சிறுத்தையும் அமைதியா உட்காந்துருக்கு? ஒருவேளை டெய்லி இப்படிதான் இந்த சிறுத்தையை துன்புறுத்துறாங்களோ? கஷ்டம்டா. பீகார்ல சிறுத்தை மட்டும் இல்ல, யானை புலியா வாழ்றது கூட கஷ்டம்தான். விட்டா காட்ஜிலாவே வந்தா கூட ஹோலி கொண்டாடிடுவாங்க. அந்த சிறுத்தை மட்டும் ஒரு கவுச்சு அதோட ஐட்டுக்கு எங்க கிடைக்குதோ அதுதான்டா கவும். எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. நானும் குதிரை வண்டியை கேள்விப்பட்டிருக்கேன், மாட்டு வண்டியை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா நாய் வண்டி? இந்த தம்பிக்கு பாதுகாப்பா ஸ்கார்பியோ கார் வேற பின்னாடி வருது. அந்த தம்பி போற நாய் வண்டியோட பட்ஜெட் விட ஸ்கார்பியோட டீசல் செலவு அதிகமா இருக்கும். பாகுபலி 3ல நீதான்டா பிரபாஸோட அடுத்த பையன். சூப்பரா. டேய் நீங்க என்னடா பண்றீங்க? லாக்கான ட்ரெயின்ல என்னமோ பெல்ட் கட்டிட்டு இருக்கீங்க. ஆடா மென்டலுங்களா? ட்ரெயின் டிக்கெட்டே 10 ரூபா தான்டா. அந்த 10 ரூபா மிச்சம் பண்றதுக்காக உயிரை பணைய வச்சுட்டு போறீங்களே. அட பீகாரோட ஆக்ஷன் ஹீரோ. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் செங்கல் சூளையில இருந்து ஆரம்பிக்குது. ஐயோ ஹீரோ வர கீழே போட்டாரு. ஐயோ விக்ரம் படத்துல ஒரு ஸ்ட்ரென்த் டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டாரா? இப்படி எல்லாம் ஆக்டிங் பண்றாரு. சூப்பரா நடிக்கிற தம்பி, ஆனா இனிமேல் நடிக்காத. அட வாவ், சூப்பரா தோசை சுட்டுருக்காரு. மசால் தோசை மாதிரி இருக்கு, மேல மசாலா வைக்கிறாரு. நீ தோசை சுட்டது கரெக்ட், ஆனா எங்க சுட்டங்கிறதா தப்பு. அது பீகார் தம்பி. டே தோசை வேகவே இல்லடா, என்னடா எல்லாம் பிச்சிட்டீங்க? தோசை வேகிறதுக்குள்ளேயே பிச்சு தின்றது, அப்புறம் வயிறு வலின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது. டேய் நீங்க என்னடா பண்றீங்க? அது ஃப்ரூட் மிக்சர் கடையில் விற்கிற ஜூஸ் டப்பா மாதிரியே இருக்கு. நாமளா வீடு காலி பண்ணா லாரியில வச்சு தான் காலி பண்ணுவோம். ஆனா இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே காலி பண்ணுவாங்க. அதுவும் அந்த லக்கேஜ்ல வித்தவுட்ல பாத்ரூம்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த டப்பாக்குள்ளேயே 2 பேர் ஒளிஞ்சிருந்தாலும் ஒளிஞ்சிருப்பாங்க. ஏன்னா பீகார் இஸ் பில்ட் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோல எது உங்களுக்கு பிடிச்சி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.